வணக்கம் நேயர்களே. அடுத்த இலக்கு எது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பலருக்காகவும், அடுத்த இலக்கை நோக்கிச் செல்லும் பாதை எது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சிலருக்காகவும் வடிவமைக்கப்பட்டதே அடுத்த இலக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். ஐடி துறை மாணவர்களுக்கு சாதனை களமாகவும், பெற்றோர்களுக்கு நம்பிக்கை களமாகவும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாகவும் விளங்கும் துறை. இந்த ஐடி துறையிலே உங்களுக்கு வழங்கப்படவிருக்கின்ற படிப்புகள், வேலை வாய்ப்புகள், மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறமைகள், இதை பற்றியெல்லாம் ஆலோசனைகளை வழங்குவதற்காக இங்கு இன்று நம்மிடையே வந்திருக்கின்றனர் சிறந்த சாதனையாளர்கள். டால்ஹன் நெக்ஸ்ட் ஜென் எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெடின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் திரு சுரேஷ் ராதாகிருஷ்ணன் மற்றும் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் திரு மனோஜ் கோமிஷன் அவர்கள். எனவே நேயர்களை வழக்கம் போலவே நீங்கள் எங்களை 0424318020 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடை காணுங்கள் என்ற அன்பு வேண்டுகோளுடன் தொடங்குகிறேன் நிகழ்ச்சியை. வணக்கம் சார். சார் வணக்கம். சார், ஐடி ஃபீல்ட் அப்படின்றது மாணவர்களுக்கு ஒரு பெரிய கனவு ஃபீல்டாவே இருக்குது. மாணவர்களுக்கு மட்டும் அல்லாமல் அவங்களோட பெற்றோர்களுக்கு கூட என்னோட மகன் ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றான்னு சொல்றதே ஒரு பெரிய ஸ்டேட்டஸா அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த ஐடி ஃபீல்ட் இன்னைக்கு இந்த நேரத்துல எப்படி இருக்கு? கண்டிப்பா ஒரு வளர்ச்சி பாதையில தான் இருக்கு. நம்ம இப்போ ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸோட டேட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா 10 to 15% growth rate இந்த இண்டஸ்ட்ரி காமிச்சிருக்கு. ஸோ 2000 $8 billion இண்டஸ்ட்ரியாக இருந்த ஐடி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு $108 billion இருக்கு. ஸோ ஆஸ் பர் நாஸ்காம் சிஏஐ ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 7 years, தட் இஸ் 2020, இட் இஸ் அபவுட் டு டச் $225 billion. ஸோ அந்த அளவுக்கான வேகத்தில் இருக்கிறதுனால டெஃபினெட்லி தெர் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த யூத் செக்மெண்ட். அது போல் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா லைக் ஐடி அல்லாத என்னது ஐடி கம்பெனி அல்லாது நிறைய கம்பெனிகள், லைக் நிறைய இண்டஸ்ட்ரீஸில், லைக் பேங்கிங் ஆகட்டும், ரீட்டைல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், எல்லா துறையிலையுமே ஐடியோட சேவை கண்டிப்பாக தேவை. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ஹோட்டல்ஸ் ஆகட்டும், ரெசார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஆட்டோமைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வேஸ்டேஜை நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதோட எஃபிஷியன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜும் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. 3% இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட். லெட்ஸே ஒரு $100 வருமானம் வருது அப்படின்னா $3 வந்து கண்டிப்பாக ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது $5 கண்டிப்பாக ஒரு வருங்காலங்களில் கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் டெஃபினட்டாக நல்ல ஒரு வியூகத்தில் தான் இருக்குது. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு மந்தநிலை, அது பொருளாதார மந்தநிலை US UKலாம் இருக்கிறதுனால டெஃபினெட்லி எல்லா இண்டஸ்ட்ரியும் போல் ஐடி மட்டும் அல்லாது ஆட்டோமொபைல் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அந்த ஸ்லோ டவுன் இருக்குது. அது ஐடியும் பாதிச்சிருக்கு. ஸோ இதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. கண்டிப்பாங்க சார். அதாவது எங்கேயும் எப்போதும் தேவைப்படுற ஒரு ஃபீல்டு தான் ஐடி ஃபீல்டு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை நீங்க கொடுத்திருந்தாலும், மனோஜ் சார் நீங்க சொல்லுங்க. ஏன்னா பெற்றோர்கள் இந்த +2 முடிச்ச உடனே அவங்களோட மகனெல்லாம் ஐடி ஃபீல்டுல அனுப்பணும்னு நினைக்கும் போதே, இல்ல 4 வருஷத்துக்கு அப்புறம் ஐடி ஃபீல்டு எப்படி இருக்குமோ, அது ஒரு மந்த நிலை. சார் கிட்ட இருந்தே எடுக்கிற அந்த வார்த்தையை நான் மந்த நிலை, அந்த ஐடி ஃபீல்டு ஒரு ரெசஷன் அதை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதனால நம்ம நம்பிக்கையா ஒரு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு வேலை வாய்ப்பு நம்ம மகனுக்கோ மகளுக்கோ மறுக்கப்படும் ஒரு நிலை வரும் அப்படின்ற சந்தேகம் இந்த சொசைட்டில எல்லாருக்குமே இருக்கு. இந்த சந்தேகத்தை ஒரு குற்றச்சாட்டா உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த ரெசஷன் எப்படி இருக்கு? இந்த ரிசெஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2008 எக்கனாமிக் ஸ்லோடவுன்னால ஏற்பட்ட ஒரு வார்த்தை தான். இந்திய ஐடி துறை முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளை பொறுத்தே தான் இதுவரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யூஎஸ்ல இருந்தா நமக்கு வந்து வருது. அதனால இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2008 இருந்ததே தவிர இப்பொழுது அந்த ஐடி துறை ரிசெஷன் என்கிற ஃபேஸில் கிடையாது. எக்கனாமிக் ஸ்லோடவுன்னால நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர்றது கம்மியா இருக்கே தவிர இன்னும் ஆட்களை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு என்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லா பேரண்ட்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகன் ஒரு பொறியியல் பட்டதாரியா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பொறியியல் கல்லூரிகள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்போ நம்ம கிட்ட நிறைய பொறியியல் கல்லூரிகளும் இயங்குறதால நிறைய மாணவர்கள் வேலை வாய்ப்பை தேடி அந்த துறைக்கு சம்பந்தமான
கம்பெனிகளுக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே தவிர ஐடி துறையில் இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையிலுமே புதிய புதிய டெக்னாலஜிஸ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா C++, ஜாவா அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கு மட்டும்தான் ஸ்கோப் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா என்றால் மொபைல் இல்லாத ஒரு கையே கிடையாது. எல்லார் கையிலும் ஒரு மொபைல் இருக்கிறது. அந்த மொபைலுக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கும் நமக்கு வந்து ஐடி துறையை சார்ந்தா இருக்கு. இந்த மொபைல் டெவலப்மெண்ட் வந்து 2007க்கு அப்புறம் வந்ததுதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரிஞ்சால் நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சுய தொழிலாக ஐடியை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கிறது. நீங்க வாய்ப்புகள் பயன்படுத்தணுமே தவிர வாய்ப்புகளை தேடி அலையும் பொழுது அதில் யாருக்கு நிறைய டேலண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் கொடுப்பாங்களே தவிர நம்ம ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் இல்லை, அது கம்மியா இருக்கு, ஸ்லோ டவுன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஐடி துறை மேல நம்ம வைக்க முடியாது. மிஸ்டர் சுரேஷ் சொன்ன மாதிரி நாஸ்காம் அப்படிங்கிறது நம்மளோட நேஷனல் பாடி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2020 நம்மளுடைய ஐடி துறையின் வளர்ச்சி நம் நாட்டின் பங்குல $225 பில்லியன் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. $225 பில்லியன் இப்ப இருக்கிறத விட 100% அதிகமாக, இப்பொழுது இருக்க தேவையை விட 100% அதிகமாக ஆட்கள் ஐடி துறையில் தேவைப்படுகிறார்கள். அதற்குண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர ஐடி துறை வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. 10% என்பது இன்னும் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாங்க சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கை இருக்கு, அவங்க செல்போன் ஒன்று வச்சிருக்காங்கன்னா 2 கையிலயும் 2 செல்போன் வச்சுட்டு 10க்கு பாக்கெட்ல வர வச்சுட்டு இருக்கிற மாணவர்களையும் சரி வேலை பார்க்கறவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் கேள்வியோட காத்துட்டு இருக்காங்க. அவங்க கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம். நீங்க தொலைக்காட்சியை பார்க்காம தொலைபேசியில பேசுங்க. தொலைபேசி நேர்ல பேசுமா? அம்மா வணக்கம், விருத்தாச்சலத்துல இருந்து சித்த மருத்துவர் சாமி ராஜேந்திரன் பேசுறேங்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? என்னுடைய பொண்ணு வந்துங்கம்மா பிஎஸ்சி ஐடின்னு திருச்சி ஒரு தனியார் கல்லூரியில் சேர்த்துருங்கம்மா. சரிங்க. இந்த பிஎஸ்சி ஐடி முடிச்சு எம்எஸ்சி ஐடி முடிச்சா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு கேள்விமா. சரிங்க. இரண்டாவது ஒரு கேள்வி அந்த நிபுணர்கிட்ட, என்னுடைய இன்னொரு பொண்ணு வந்து கோயம்புத்தூர் ஜிசிடில ஃபைனல் இயர் பிடெக் ஐடி படிக்குதுமா. சரிங்க. இப்ப வந்து சென்னையில ஜோஹோ கார்பரேஷன் ஒரு ஐடி கம்பெனில செலக்ஷன் ஆகி கேம்பஸ்ல இப்போ இன்டர்ன்ஷிப்ல இருக்குதுங்க. சரிங்க. அந்த கம்பெனியுடைய நிலைப்பாடு, அந்த அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் எதிர்காலத்துல, அதையும் இப்போ இந்த பிஎஸ்சி ஐடிங்கிற இதற்கும் ரெண்டுக்குமே தக்க விளக்கம் வேணுமா? கண்டிப்பாங்க சார். நீங்க வந்து ஒரு எதிர்காலத்தின் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு உங்களோட 2 மகள்களையுமே ஐடி ஃபீல்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐயப்பாடு தான், அதை போக்குற மாதிரியான பதில் இப்ப சுரேஷ் சார் கிட்ட இருந்து சொல்லுங்க சார். சார், உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம். அவங்க 2வது பொண்ணு அவங்க ஒரு ஜாப் வாங்கியிருக்காங்க ஜோஹோ கார்ப்புங்கிறது. அது ஒரு நல்ல நிறுவனம் அது. ஸோ டெஃபினட்டாக இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அந்த கம்பெனிலேயே அவங்க வேலையை தொடங்கலாம், நல்ல விதமாக வேலையை செய்யலாம். நோ இஷ்யூஸ் ஆன் தட். அண்ட் இந்த பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு எம்எஸ்சி ஐடி படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முடிச்சுட்டு ஐடியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு. இன்னைக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக பண்ணாதான் வேலை அப்படிங்கிற நிலைமை கிடையாது. பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு அவங்க ஐடி துறையில் கண்டிப்பாக வேலை செய்ய முடியும். நிறைய கம்பெனி, விப்ரோ, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், டிசிஎஸ் போன்ற கம்பெனிகள் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸை ப்ரிஃபர் பண்ணி இன்னைக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து விப்ரோ, டிசிஎஸ் மாதிரி சில கம்பெனிகள் அவங்க எம்எஸ்சி ஐடி வந்து பிட்ஸ்பிலானிங்கிற ஒரு காலேஜோட டைப் இருக்கு. ஸோ அவங்க வேலை செய்துட்டு அவங்க கண்டிப்பாக அந்த படிப்பை தொடர முடியும். இல்லை கண்டிப்பாக மேலே படிக்கணும் அப்படின்னா கூட டெஃபினட்டாக எம்எஸ்சி ஐடி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஐடியில் வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இல்லாமல் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் இன்டூ ஏதாவது ஒரு டெக்னாலஜி பேஸ்டோ இல்லை ஜாவாவோ .NET அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்னும் பிரகாசமான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாங்க சார். அடுத்த நேரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சிவகங்கை. உங்க பேர் சொல்லுங்க. முருகேஷ். சொல்லுங்க முருகேஷ், உங்க கேள்வி என்ன? எங்க பையன் வந்து +2 படிக்கிறான் மேடம். சரிங்க. அந்த ஆல் இந்தியா லெவல்ல அந்த ஜேஇ மெயின் எக்ஸாம் ஒன்று கால்குலேட் பண்ணிருக்காங்கல்ல. சரி. அதுல இது மார்க் எடுத்தோம்னா ஐடில சீட்டு கிடைக்கிறாங்க. கண்டிப்பாங்க சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க, +2 முடிச்ச உடனே அந்த மாணவன் வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறார். சார் அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்?
அவருடைய எதிர்காலம் வந்து மிக பிரகாசமாகத்தான் இருக்கும். ஐடி துறையை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. +2 முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக அறிவியல் மற்றும் கணிதத்தில் சிறந்த மாணவர்களாக இருக்கவங்கள மட்டும்தான் பொறியியல் துறையில் எடுக்கிறாங்க. பொறியியல் துறையில் சேருவதற்கு ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. அந்த கட் ஆஃப் மார்க்ஸை அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் ஐடி, பிஇ சிஎஸ்சி, பிஇ ஐடி இந்த துறையை மாணவர்கள் எடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னுரிமையும். இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் தவிர மிச்சம் இருக்க எல்லா கோர்சஸுமே வந்து ஐடி துறையில் மிகவும் ப்ரிஃபரபிளாக தான் இருக்கு. அதனால உங்களுடைய மகனை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க சொல்லுங்க. முக்கியமாக அறிவியல், கணிதம் ஆகிய பாடங்களில் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதன் மூலம் நல்ல காலேஜில் அவருக்கு சீட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு உண்டான காலேஜஸ் மட்டும் இல்லாமல் அகில இந்திய லெவலில் இருக்க பெஸ்ட் காலேஜஸ்ல அவருக்கு சீட் வேணும் என்றால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க எக்ஸாம்ஸ் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே அவர் பேரலா ப்ரிப்பேர் பண்றது மூலமா அந்த எக்ஸாம்ஸ் எழுதும் போது he will get more knowledge, அதாவது அவருடைய அறிவும் அதிகமாக வளர்கிறது. மிச்சம் இருக்க காலேஜில் அவருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாங்க சார். அடுத்த நேரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. ஹலோ வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். பேர் ராதாகிருஷ்ணன், உடுமல்பேட்டில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், உங்க கேள்வி என்ன? நான் இப்பதான் மேடம் 2013ல எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சரிங்க. நான் வந்து 2008ல பிஎஸ்சி முடிச்சேன் மேடம். ஒரு நடுவில் ஒரு 3 இயர்ஸ் கேப் எனக்கு. சரி. இப்போ நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ நான் ஐடில ஜாப் தேடிட்டு இருக்கேன். சரி. இப்போ அந்த 3 இயர்ஸ் கேப் வந்து ஏதாச்சும் என் கரியர் பாதிக்குமா? கண்டிப்பா ராதாகிருஷ்ணன், உங்க கவலையை போக்குற மாதிரியான ஒரு பதில் இப்போ சார் கிட்ட இருந்து சொல்லுங்க சார். அதாவது ஒரு 2008ல் முடிச்சுட்டு ஒரு 3 ஆண்டுகள் கேப் விட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறத சொல்கிறாரு. அந்த 3 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார்னு எனக்கு தெளிவாக தெரியலை. லெட்ஸே அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு ஜாப் போயிருந்தாலோ, இல்லை ஐடி அல்லாத வேறு ஏதாவது ஜாப் போயிருந்தாலோ, இல்லை சும்மாவே வேறு ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ்னால ஏதாவது ப்ராப்ளம்னால கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருந்தால் கூட இப்போ இருக்கிற கரெக்டாக 2013ல் இப்போ அவர் முடிச்சிருக்காரு அப்படின்னா இதிலிருந்து தான் வந்து நம்ம கணக்கெடுத்துக்க முடியும். ஸோ அதனால் அவரோட கிராஜுவேஷன் மார்க்ஸ் வச்சோ அவரோட குவாலிஃபிகேஷன் வச்சோ ஒரு என்ன டெக்னாலஜியில் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருக்காரா அதை வச்சு டெஃபினட்டாக அவருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயமா கண்டுகொள்ள மாட்டார்கள். ப்ரொவைடட் அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நல்ல ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா தடையை தாண்டி ஓடும்போது தான் அந்த ஓட்டப்பந்தயமே விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த நேரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு நந்தினி. நான் கோயம்புத்தூர்ல குமரிபுரி காலேஜ்ல பிஇ செகண்ட் இயர் பண்றேன். சரிங்க நந்தினி, சொல்லுங்க உங்க கேள்விய. நான் வந்து அடுத்தது எம்எஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேம். சரி. அது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் எம்எஸ் பண்றது நல்லதா, இல்ல கம்பெனில இருந்தே அவங்க டைரக்டா படிக்க வைப்பாங்களா, இல்ல நம்ம ஓனா எம்எஸ் பண்றது நல்லதாங்க மேம்? கண்டிப்பா நீங்களே ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு மனோஜ் சார் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றாருன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சொல்லுங்க சார். ஃபைன். ஸோ நந்தினி, பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான படிப்பு தான். அந்த படிப்பு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் போகுது ஐடி இண்டஸ்ட்ரியில். ஐடி துறையை பொறுத்தவரை அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் போகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் அதுக்குண்டான பாயிண்ட்ஸ், கிரேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்பொழுது உங்களுடைய மதிப்பெண்களை மட்டும்தான் பார்த்து ஒரு எம்எஸ்ஸை நீங்கள் வெளிநாட்டில் பண்ண முடியுமே தவிர உங்களால் வந்து வேற எந்த ஒரு கிரைட்டீரியாவிலையும் வந்து உங்களால் மேட்ச் பண்ண முடியாது. அதே ஏதோ ஒரு ஐடி சார்ந்த துறையில் உங்களுக்கு 1 வருடமோ 2 வருடமோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட கிரேட் பாயிண்ட்ஸ் என்பது அதிகமாக கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுது உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி gives you some options. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 1 year பிரேக் கூட எடுத்துக்கலாம். கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேலையை தேடிக்கிட்டு அது மூலமா நாலேஜ் கிடைச்சிட்டு ஒரு எம்எஸ் பண்ணும்போது இன்னும் பிராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாக வளர்ந்திருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதலில் ஐடியில் ஒரு வேலையை தேடிக்கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் எம்எஸ் படிப்பீர்கள் என்றால் அது வந்து உங்களுக்கு இன்னும் உங்களோட கெரியர் growthக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு சேவையா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாங்க சார். அடுத்த நேரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். ஐ அம் காலிங் ஃப்ரம் பெங்களூர். எஸ் சார். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மை நேம் இஸ் சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார், உங்க கேள்வி என்ன? See, my sister's son is going to complete his second year PUC in this coming April. Okay. So, I just want to put him in a job-oriented course after completing his PUC. What is the best suggestion I can get?
கண்டிப்பாங்க சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க கேள்விக்கான பதில் இப்போ வரும். சொல்லுங்க சுரேஷ் சார். ஸோ பியூசிங்கும் போது லைக் 12th முடிச்சுட்டு ஐடியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் அவருக்கு இருக்குது போல். ஸோ இன்றைக்கி வந்து ஐடி பொறுத்தளவில் நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. வெப் டிசைனிங் எடுத்துக்கலாம், அனிமேஷன் எடுத்துக்கலாம், மல்டிமீடியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துறையில் நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கான 2 ஆண்டுகள் படிப்பு இருக்குது, 3 ஆண்டுகள் படிப்பு இருக்குது. இப்போ எங்களை மாதிரி சில நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்க சில யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணி 2 ஆண்டு டிகிரி ப்ரோக்ராமே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி டிகிரி இன் அனிமேஷன், பிஎஸ்சி டிகிரி இன் மல்டிமீடியா. அந்த மாதிரி டிகிரி ப்ரோக்ராம் அவங்க எடுத்து படிக்கும்போது ப்ராக்டிக்கல் லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கை அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அந்த இன்ஸ்டியூட்ஸில் அவங்க படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுத்து அவங்க படிக்கலாம். இல்லை ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட், நிறைய துறைகள் இருக்குது. அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது, அவங்களோட ஸ்கில் செட் என்ன இருக்குது, அவங்க என்னவாகணும்னு நினைக்கிறாங்க, அதை பொறுத்து இந்த மாதிரி படிப்புகள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணி படிக்கலாம். கண்டிப்பாங்க சார். அடுத்த நேயரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம் மேடம், சிதம்பரத்துலேருந்து பிரசன்னா பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? நான் பி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். பி ஃபைனல் இயர் சிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி. எஸ்ஏபின்னு ஒரு கோர்ஸ் காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க, எஸ்ஏபி அடாப்ட்னு. அதுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கா? ஃப்ரெஷர்ஸ்க்கு அதுக்கு ஓப்பனிங் இருக்கா? என்ன இது, அது ஒர்த்தா வேல்யூவா, அது மாதிரி கேட்குறேன். கண்டிப்பாங்க சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் கிடைக்கும். சார் நீங்க சொல்லுங்க மனோஜ் சார். ஏன்னா கல்லூரிகள்லயே இந்த கோர்ஸ் கொடுத்தா கூட அடுத்த இலக்கை நோக்கி அவர் அந்த கேள்விக்கான கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு வேல்யூ கோர்ஸா, நான் ஜாயின் பண்ணலாமான்னு என்ன சொல்றீங்க? எஸ்ஏபி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிமாண்டபிள் தான். ஆனால் எஸ்ஏபியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஐடி துறையில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது நீங்கள் எஸ்ஏபி படித்தீர்கள் என்றால் அதுக்குண்டான கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கொடுக்குற ட்ரைனிங் இல்லாமல் கம்பெனிஸ் வந்து அவங்கள எடுத்துட்டு மறுபடியும் இன்னும் ட்ரைனிங்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எஸ்ஏபியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எஸ்ஏபி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நீங்கள் தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஐடியில் ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் எஸ்ஏபி படிச்சீங்க அப்படின்னாலும் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது நீங்க இப்ப உங்களுடைய கல்லூரிக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்க பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனை எவ்வளவு தூரம் கத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் தான் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். ஐடியில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வரும்போதும் நீங்க எஸ்ஏபி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எவ்வளவு தூரம் பிராக்டிக்கலா எக்ஸ்போஷர் இருக்கு, ஒரு மினி ப்ராஜெக்டாவது நீங்க பண்ணிருக்கீங்களா. ஐடி துறை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றது வேற, நீங்க கோர்ஸ் பண்ணும்போதே பிராக்டிக்கலா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்ஏபின்னு கிடையாது, எந்த ஒரு வேல்யூ ஆடட் கோர்ஸுமே வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி கூட நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாங்க சார். அதாவது ஐடி துறைன்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணா போதும், கண்டிப்பா சாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும் அடுத்த இலக்கு. காத்திருங்கள். வாழ்க்கையின் இலக்கை எளிதில் அடைய வைப்பது ஐடி துறை. இந்த ஐடி துறையிலே உள்ள படிப்புகள், வேலை வாய்ப்புகள், மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறமைகள் குறித்து பல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் சிறந்த சாதனையாளர்கள். டால்ஹண்ட் நெக்ஸ்ட் ஜென் எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெடின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் திரு சுரேஷ் ராதாகிருஷ்ணன் மற்றும் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் திரு மனோஜ் குமிஷன் அவர்கள். இப்ப காத்துட்டு இருக்க நேயர் எந்த கேள்வியோட காத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ், உங்க கேள்வி என்ன? மேம், நான் எம்எஸ் ஐடி முடிச்சு 3 இயர்ஸா ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். சரி. நான் வந்து ஐடி கம்பெனி போனா அப்படின்னா என்ன பண்ணலாம் மேம்? கண்டிப்பா சுரேஷ் கேட்ட கேள்வி சுரேஷ் சார் கிட்டே போகுது. சொல்லுங்க சார். ஃபைன். ஸோ ஒரு 3 இயர்ஸாக லெக்சரராக ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ இப்போ ஐடி துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. ஸோ அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா வந்து லெக்சரர் ஜாப் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் லைக் மோர் ஆஃப் தியரிட்டிக்கல் கிளாஸஸ், நிறைய லெசன்ஸ் சிலபஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக அவர் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேஷன், ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் அவரோட சாய்ஸில் நிறைய இருக்குது. ப்ரோக்ராமிங்கில் போகணுன்னா java.net மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இல்லை வெப் டிசைனிங்கில் போகணுன்னா PHP, HTML இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு ப்ரோக்ராமிங் வராது, நான் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும்
சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. லைனக்ஸ், யூனிக்ஸ் மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, டேட்டாபேசஸ் மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களை மாதிரி நிறுவனங்கள் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், இந்த வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறோம், அந்த ஸ்கில் செட் கேப்பை ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்காக அவர் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேஷன், அதாவது இன்றைக்கி எல்லாருமே கற்றுத்தரலாம், நிறைய பேர் படிக்கிறாங்க டெக்னிக்கலாக. பட் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூவில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து there is something called global certification, international certification. அதாவது ஜாவாவோட கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஆரக்கிள். ஜாவாவில் நம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஆரக்கிள் சர்டிஃபைட் ஜாவா ப்ரொஃபஷனல்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து இந்த இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் அவர் எழுதினார் அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங்கோட இருந்தது அப்படின்னா அவருக்கான வேலைவாய்ப்பு நல்ல வாய்ப்பு. அடுத்த நேரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. வணக்கம் மேம், நான் பிரசன்னகுமார் மேம், மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரசன்னகுமார். ஃபைனல் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன் மேம். என்ன படிக்கிறீங்க பிரசன்னா? பிஇ ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன் மேம். ஓகே மேம், சார் சொன்ன மாதிரி எல்லாமே சர்டிஃபிகேஷன், ஜாவா, ஓசிஜேபி, ஐபிஎம்ல இருந்து DB2, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் நிறைய பண்ணிருக்கேன், டெக்னிக்கலையும் நிறைய ஸ்ட்ராங்ல இருக்கேன், ஜாவா, .NET, அதுக்கப்புறம் PHPல, ஆண்ட்ராய்ட்ல, ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாத்துலயுமே இருந்துமே நான் Tier 2 காலேஜ் படிக்கின்ற ஒரே ரீசன்னால எங்களுக்கு சார் சொன்ன மாதிரி Tier 1 கம்பெனிஸ் லைக் சாம்சங், அமேசான் இதுல நான் அப்ளை பண்ணாலுமே ஆஃப் கேம்பஸ்லயுமே சரி, பூல் ட்ரெயின்லயும் சரி அப்ளை பண்ணாலுமே பட் எங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்குற மாதிரி இல்ல மேம். நான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், லாஸ்ட் ஒன் வரைக்கும் போயிருக்கேன். சின்ன சின்ன கம்பெனிஸ் அட்டன் பண்ணதுனால அங்க இருக்க HRஸும் சரி எல்லாருமே சரி சொன்னது எல்லாமே யூ வில் பி ஸ்விட்ச் ஓவர் சூன்லி பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வித் யூ, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அதே மாதிரி சொல்றாங்க. சோ எங்களோட தீர்வு என்ன மேம்? கண்டிப்பா பிரசன்னா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க கேள்வியோ குற்றச்சாட்டோ கவலையோ இது எல்லாத்துக்குமே சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க மனோஜ் சார், இது பிரசன்னாக்கு மட்டுமான பதிலா இருக்காது. இந்த மாதிரி கேள்வியோட நிறைய மாணவர்கள் வந்து இருக்கிறத நம்ம சமூகத்துல பார்க்க முடியுது. சோ இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? முதலாவது ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸை கிளாசிஃபை பண்ணுறது Tier 1, Tier 2, Tier 3 அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட ரெவன்யூவை பேஸ் பண்ணி. ஒரு ஐடி துறையில் அதுவும் மாணவர்கள் ஒரு இனிஷியல் லெவலில் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது அவர்களுக்கு எந்த லெவல் ஆஃப் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற கவலை முதலாவதாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பவுமே ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும்போது அதை விட ஒரு ஹை லெவல் கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிறத உங்களோட இலக்காக இருக்கணுமே தவிர இனிஷியல் லெவல்லையே ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது நம்ம கிளாசிஃபை பண்ணி ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. நீங்கள் இவ்வளவு சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன்னால அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் என்ன அப்படின்னா ஒரு காலேஜோட பெயரை வைத்தோ இல்லை நீங்கள் படித்த காலேஜோட கிரேடை வச்சோ எந்த ஒரு ஐடி கம்பெனியுமே உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் கிடையாது. நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும், உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க எடுத்திருக்க சர்டிஃபிகேஷன் நீங்க அட்டெண்ட் பண்ண கம்பெனியில இல்லாம இருந்திருக்கலாம். இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு சர்டிஃபைடா இருக்கலாம், நீங்க ஒரு கம்பெனியில் அப்ளை செய்கிறீர்கள், அந்த கம்பெனியில் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாம இருந்திருக்கலாம், அந்த கம்பெனிக்கு அந்த சர்டிஃபிகேஷன் தேவைப்படல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில், அதாவது உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதை திறமைகளை வளர்த்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியை அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி டூ அன் எவாலுவேஷன். ஒரு கம்பெனியோட வெப்சைட்டை போய் பாருங்க, அந்த கம்பெனியில் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுகள் இருக்கு, அவங்களோட கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்யூமை நீங்க மாடிஃபை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரே மாதிரியான ப்ரொஃபைலை நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் கம்மியாகிறது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களோ அந்த கம்பெனியில என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு மிக அருகிலேயே இருக்கிறது. பிரசன்னா, கண்டிப்பாங்க சார். அதாவது என்கிட்ட இருக்க திறமைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு நம்ம எங்க வேலைக்கு போறோமோ அவங்க என்ன மாதிரி திறமைகள் எதிர்பார்க்கறாங்களோ அதை வளர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைய தலைமுறைக்கு மிக தேவையான ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கீங்க. அடுத்த நேயரோட கேள்வி. வணக்கம், அடுத்த இலக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, நான் அபினவ் சத்யா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரியில நான் பிசிஏ படிக்கிறேன். சரி, இப்ப மேற்கொண்டு நம்ம எம்எஸ்சி படிக்கலாமா இல்லாட்டி எம்பிஏ அந்த மாதிரி வேற ஏதாவது இல்ல ஐடி ஃபீல்ட் அனிமேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு கேட்க. கண்டிப்பா அபினவ், நம்ம என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியை பார்த்து உங்க பதில தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சார். ஸோ அபினவ் அப்படிங்கிற ஒரு பிசிஏ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இப்போது
இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஇ மட்டும் அல்லாது பிஎஸ்சி, பிசிஏ, ஈவன் பிகாம் கிராஜுவேட்ஸுக்கு கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி ஐடியில் இருக்குது. அதாவது ஐடிங்கும் போது எல்லாத்துக்கும் சொன்ன உடனே நான் வந்து ப்ரோக்ராமிங் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ராங்கான இன்டென்ஷன் இருக்குது. அப்படி கிடையாது. ஐடிங்கும் இன்னொரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான். அந்த நிறுவனங்களையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சேல்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஆட்கள் தேவை. ஸோ அந்த மாதிரி பிசிஏ இருக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு அவர் அப்ளை பண்ணலாம். ஈவன் பேக் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கும், ஈவன் பிபிஓ கம்பெனிஸ் கூட இன்னைக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க பிசிஏ கிராஜுவேட்ஸ். ஸோ அந்த மாதிரி படிக்கலாம். இல்லை அவர் ஐடி துறையில் இன்னியும் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு நான் வந்து ஜாப் போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஷுட் பி வித் எம்சிஏ. அவர் எம்சிஏ படிச்சுட்டு இன்னி கொஞ்சம்